ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான். ரொம்ப ஈஸியாகவே வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் தான் ஊற்றிருக்கேங்க. இது 5 ரூபா பட்டை பாக்கெட்டு. அதில் அந்த பட்டை பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கு சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம இறைச்சியை கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கோழி இறைச்சி தான். இறைச்சியை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதுதான். கிண்டி எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் மக்களே, அதனால் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். நல்லா கொதித்து வரட்டு. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு மக்களே, இன்னும் கொஞ்சம் இறைச்சி வேக வேண்டியது இருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கேன் மக்களே. மஞ்சள் பொடி வந்து நான் போடலை, ஏற்கனவே சிக்கன் கழுவும்போது மஞ்சள் பொடி போட்டுட்டேன், அதனால் மஞ்சள் பொடி போடலை. இப்போ எடுத்து நீங்கள் இறக்கி சாப்பிட்டு பார்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அது வந்து சாம்பிள் பார்க்க தான் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பக்கம் தேங்காயும் கொஞ்சோண்டு பொரிகடலை கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் மணக்க சுவைக்க சூப்பரான அடிபொலியான கோழி இறைச்சி குழம்பு ரெடி மக்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. பாய்.